நம் குழந்தைகள் நம்மோடு இருக்கட்டும், சமூக ஊடகங்களோடு அல்ல. வேதனையுடன் பேசிய சோனு சூட். வாங்க விரிவா பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் 12 வயது, 14 வயது மற்றும் 16 வயதுடைய 3 சகோதரிகள் தங்களது மொபைல் போனில் கொரியன் கேம் விளையாடுவதை வழக்கமாக வைத்து அதற்கு மூர்க்கத்தனமான அடிமைகளாக மாறினர். இதை அவர்களது பெற்றோர் கண்டித்த நிலையில் அந்த 3 சிறுமிகளும் தாங்கள் குடியிருக்கும் கட்டிடத்தின் 9வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து சோனு சூட் வேதனையுடன் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் காசியாபாத்தில் 3 சிறுமிகள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டது அவர்கள் வாழ்க்கையில் தோற்றவர்கள் அல்ல, தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்றும், இந்த ஆன்லைன் மற்றும் சமூக ஊடக உலகில் நம் குழந்தைகளை நாம் வெகு தூரம் பின்னே விட்டுவிட்டோம், அதனால் அவர்களின் மௌனம் நமக்கு கேட்பதில்லை என்றும், சிறிது காலத்திற்கு முன்புதான் நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். 16 வயதுக்கும் குறைவான குழந்தைகளை ஆன்லைன் கேமிங் மற்றும் சமூக ஊடக உலகத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று. ஆனால் நம் வேலைகளில் நாம் அதிக அளவு பிஸியாகிவிட்டோம் என்பதற்கு உதாரணம் நம் குடும்பத்தில் மொபைல் போன் மற்றும் சமூக ஊடகம் என்ற மற்றொரு உறுப்பினர் நம் குடும்பத்தில் ஊடுருவி இருப்பதை மறந்துவிட்டோம். आज गाजियाबाद में 3 बच्चियों ने अपनी जान दे दी। ये बच्चियां हारी नहीं थी, अकेली पड़ गई थी। ऑनलाइन और सोशल मीडिया की दुनिया में हम अपने बच्चों को इतना आगे छोड़ आए हैं कि हमें उनकी चुप्पी सुनाई नहीं देती। कुछ समय पहले ही मैंने गुहार लगाई थी कि 16 साल से कम उम्र के जो बच्चे हैं उन्हें हमें ऑनलाइन और सोशल मीडिया की जो गेमिंग है और वो दुनिया है उससे बहुत दूर रखना है। लेकिन हम अपनी जिंदगी में इतने व्यस्त हो जाते हैं कि हम ये भूल जाते हैं कि हमारे परिवार के अंदर एक और ऐसा सदस्य है जो हमारा मोबाइल फोन, जो हमारी सोशल मीडिया है, जिनके साथ बच्चे हमसे ज्यादा समय बिताना चाहते हैं. நம் குழந்தைகள் நம்மோடு செலவிடுவதை விட மொபைலில் தான் அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை, நம் வாழ்க்கை, அவர்களின் எதிர்காலம் மற்றும் நம் நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் எனில் முதலில் இதற்கு தடை விதிப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குழந்தைகளுக்கு மொபைல் போன் தேவையில்லை, நம்முடைய அன்புதான் தேவை. அவர்களுக்கு திட்டுக்கள் தேவையில்லை, நம்மிடம் மனம் விட்டு பேசுவதுதான் தேவை. ஆனால் நம்மிடம் அவர்களுக்கு நேரம் எங்கே இருக்கிறது? அவர்களின் கைகளில் சமூக ஊடகங்கள் நிறைந்த மொபைலை திணித்து விட்டோம். படிப்பிற்காக தொழில்நுட்பம் அவசியம், ஆனால் அந்த தொழில்நுட்பத்திற்காக நம் குழந்தைகளின் உயிரை பணயம் வைக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். चलिए आज मिलकर ये कोशिश करें कि हम उस सदस्य को जो हमारे परिवार को बांट रहा है उसे थोड़ा सा दूर करें। इससे पहले देर हो जाए, मिलकर वो कानून बनाएं ताकि हमारे बच्चे हमारे साथ रह सके, सोशल मीडिया के साथ नहीं. और படிப்பிற்காக மொபைல் போன் இருக்கலாம், ஆனால் சமூக ஊடகங்களுக்காக அல்ல. குறிப்பாக குறைந்த வயதுடைய குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், வாருங்கள் இன்று அனைவரும் இணைந்து ஒரு முயற்சியை மேற்கொள்வோம். நம் குடும்பங்களை பிரிக்கும் அந்த மொபைலை கொஞ்சம் தள்ளி வைப்போம். காலம் கடந்து போவதற்கு முன்பே இதற்கான ஒரு விதியை உருவாக்குவோம் என்றும், நம் குழந்தைகள் நம்மோடு இருக்கட்டும், சமூக ஊடகங்களோடு அல்ல என்று வேதனையுடன் சோனு சூட் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.